இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த புதிய நாளில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். 92ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம். அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். இந்த வசனம் 3 ஆசீர்வாதங்களை நமக்கு வாக்களிக்கிறது. 1, தீர்க்காயுசுள்ள வாழ்க்கை. 2, கனி நிறைந்த வாழ்க்கை. 3, செழிப்பான வாழ்க்கை. தேவ பிள்ளைகளே, உங்க ஆயுசு கெட்டியா இருக்க கர்த்தர் உதவி செய்வார். முதிர் வயதிலும் அப்படிங்கிற அந்த வார்த்தையை எத்தனை பேர் நீங்க நம்புறீங்க? நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி ரட்சிப்பு அவனுக்கு காண்பிப்பேன் கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. யாருக்கு? எனக்கு தான், உங்களுக்கு தான். விசுவாசிப்போம். அதனால்தான் சங்கீதக்காரன் பாடுறான், பாதி வயதில் என்னை எடுத்துக்கொள்ளாதிரும் ஆண்டவரே. என் பலன் ஒடுங்கும் போது, எனக்கு முதிர் வயதாகும் போது என்னை கைவிடாதிருப்பீராக. அவன் ஜெபம் பண்றான் பாருங்க. 103ஆம் சங்கீதத்துல கழுகுக்கு சமானமா என் வயது திரும்ப வாழ வயது போலாக. ஆகவே தேவ பிள்ளைகளே, வியாதி நிமித்தம் செத்து போயிடணும் பயப்படாதீங்க. மன அழுத்தம், வீட்டில் ஒரே பிரச்சனை, வேலையில் ஒரே டென்ஷன், தொழில நஷ்டம், இது என் பிபி எல்லாம் அதிகரிக்க செய்கிறது, இதனாலேயே உடல் பாதிக்கப்பட்டு நான் மனம் நொந்து சீக்கிரமா செத்துருவனும். இல்லை இல்லை, எங்க குடும்பத்துல ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேல யாருமே இருந்ததில்லை, அதனால நானும் இந்த குறிப்பிட்ட வயதுக்குள்ளேயே மரித்து போய் விடணும். இல்லை, இந்த வார்த்தையை கேட்கிற நீங்க உங்க குடும்பத்திலேயே அதிக வருடங்கள் வாழ்ந்த ஒரு நபரா இருக்க ஆண்டவர் உங்களுக்கு நல்ல தீர்க்காயுசை தருவார். 2வது ரொம்ப முக்கியம், தீர்க்காயுசோட கனி கொடுக்கிற வாழ்க்கை ரொம்ப முக்கியம். அதிக வருஷம் வாழ்ந்து ஒரு பிரயோஜனம் இல்லாம இருந்தா என்ன அர்த்தம்? அந்த வாழ்க்கையில யாருக்குமே பிரயோஜனம் இல்லையே. கர்த்தர் நம்மிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார்? நீங்க என்ன தெரிந்து கொள்ளல, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஏன்னா நீங்க மிகுந்த கனிகளை கொடுக்கணும். அதுதான் நான் உங்களை தெரிந்து கொண்ட நோக்கன்றார். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கன்னு கர்த்தர் சொல்றார். இந்த ஒரு வருஷம் பார்ப்போம், அடுத்த வருஷமாவது அது கனி கொடுக்குதான் பார்ப்போம்னு வெயிட் பண்ணி விடப்பட்ட ஒரு மரமா நம்ம இருக்கக்கூடாது. நாள்தோறும் புது கனிகளை கொடுக்கிறவர்களாக, தன் காலத்தில் தன் கனியை கொடுக்கிற ஒரு மரத்தை போல் இருக்கிறவர்களாக நாம இருக்கணுங்கிறது தான் தேவ திட்டம். அப்ப நீங்க நல்லா உங்களை அர்ப்பணித்து வாழணும். ஆண்டவரே, ஒரு கனி உள்ள ஒரு வாழ்க்கை. ஏன்னா நம்மிடத்தில் கனி இருக்குதான்னு சொல்லி கர்த்தர் எதிர்பார்ப்போடு ஒவ்வொரு நாள் வருகிறார். ஆகவே கனி நிறைந்த வாழ்க்கை ரொம்ப முக்கியம். அடுத்தவங்களுக்கு நம்ம பிரயோஜனமா இருக்கணும், ஆசீர்வாத வாய்க்காலா இருக்கணும். நம் நிமித்தம் தேவன் நாம மகிமைப்படணும், தேவராஜ்யம் கட்டப்படணும், கிறிஸ்து வெளிப்படணும், திவ்ய சுபாவங்கள் நமக்குள்ள இருந்து வெளிப்படணும். நம்மை பார்க்கும் போதே சொல்லணும், இவர்கள் கிறிஸ்தவர்கள், இவர்கள் வேதக்காரர்கள், இவர்கள் இயேசுவின் பிள்ளைகள் அப்படிங்கிற அடையாளம் நமக்குள்ள இருக்கணும். 3வதாக புஷ்டியும் பசுமையுமா இருப்பார். இது ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை, ஒரு செழிப்பான ஒரு வாழ்க்கை, ஐஸ்வர்யம் நிறைந்த வாழ்க்கை. ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் அவனுக்கு கொடுப்பேன் அப்படின்னு பைபிள் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். அப்ப நாம இந்த உலகத்துல தரித்திரர்களாகவோ ஏழைகளாகவோ வறுமையிலேயோ இருப்பது தேவ சுத்தம் அல்ல. நீங்க நீதிமொழிகளை வாசிக்கிற மாதிரி, ஆண்டவரே ஐஸ்வர்யம் அடைகிறதுனால நீங்க யாருன்னு நான் உங்களை மறுதளிச்சிடக்கூடாது, அதனால அன்னன்னைக்கு என் படியை எனக்கு கலந்து போடுங்க அப்படின்னு சொன்ன வசனத்தின்படி, எனக்கெல்லாம் ரொம்ப வேண்டாம் பாஸ்டர், எனக்கெல்லாம் நிறைய தேவையில்லை பாஸ்டர், அன்னன்னைக்கு ஏதோ நம்ம பொழப்ப நடத்தினா போதும். இல்லைங்க, நீங்க திருப்தி அடையணும், நீங்க நிரம்பி வழிகிற ஒரு ஆசீர்வாதத்தை உடையவர்களா இருக்கணும். உங்க மூலமா 4 பேர் ஆசீர்வாதமா இருக்கணும். நீங்க அநேகருக்கு உதவி செய்யறவங்களா மாறணும். நம்ம என்ன அப்படிப்பட்ட ஆட்களா? ஐஸ்வர்யம் வந்தா நமக்கு கண்ணு மறைக்கப்பட்டுருமா? அல்லது பணக்காரர்களை மாறிட்டா நம்ம தலைகால் புரியாதவங்களா மாறிடும்? இல்லையே, கர்த்தர் நம்முடைய சிறுமையில தானே நம்மளை கண்ணோக்குகிறார். நம்முடைய புழுதியில் இருந்த நிலையை, குப்பையில் இருந்த நிலையை தானே மாற்றி உயர்த்துகிறார். எப்படி கர்த்தர் செய்த அந்த காரியத்தை மறக்க முடியும்? ஆகவே அப்படி அல்ல. சாதாரணமான ஆட்களெல்லாம் ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிச்சிருக்கிறார், அதே போல உங்களையும் ஆசீர்வதிப்பார். அப்ப தீர்க்காயுசோடு கனி கொடுத்து ஐஸ்வர்யமாய் வாழணும்னா அதுக்கு ஒரே ஒரு காரியம்தான், கர்த்தருடைய ஆலயத்துல நாட்டப்பட்டு இருக்கணும், அவருடைய பிரகாரத்துல நீங்க செழித்திருக்கிறவர்களா. இதைத்தான் ஆண்டவர் உங்களிடத்தில் என்னிடத்தில் எதிர்பார்க்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்? தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், தேவனை ஆராதிப்பதற்கு முக்கியத்துவம் கொடுப்போம், தேவ பிரசன்னத்தை அனுபவிப்பதற்கு முக்கியத்துவம் கொடுப்போம்.
இதிலெல்லாம் நம்ம கரெக்டாக இருந்தோம்னா இந்த ஆசீர்வாதங்களை அனுபவிப்போம் என்பதில் சந்தேகமில்லை. தேவனே, இந்த ஆசீர்வாதங்கள் இந்த பிள்ளைகள் மேல் பலிப்பதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.